டாக்டர், எங்க அப்பாவுக்கு வந்துட்டு ஸ்டொமக் கேன்சர் இருக்கு. அதுக்கு கீமோ குடுத்துட்டு ஆப்ரேட் பண்ணணும்னாங்க. இப்ப 2 சைக்கிள் கீமோ குடுத்துட்டோம். அதுல வந்து டாக்டர் கீமோ குடுத்து, நோட்ஸ் குடுத்து எழுதி டிஸ்சார்ஜ் சம்மரி குடுத்தாங்க. அதுல ஒரு பாயிண்ட் போட்டிருந்தாங்க, ஃபீவர்னா இமிடியேட்டா நோட்டிஃபை பண்ணுங்க அப்படின்னு. அது என்ன டாக்டர், எதுவும் கேன்சர்ல ஃபீவர் வரக்கூடாதா? என்ன அது? கொஞ்சம் டீட்டெயிலா சொல்ல முடியுமா? உங்க சினாரியோ எனக்கு புரிஞ்சுச்சு. அப்பாவுக்கு ஸ்டொமக் கேன்சர், அதுக்கு வந்துட்டு கீமோதெரப்பி குடுத்துட்டு சர்ஜரி பண்றதா பிளான் இருக்கு. கீமோதெரப்பி ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கு. செகண்ட் சைக்கிள் போயிட்டு இருக்கு. இந்த கீமோதெரப்பியோட ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, கேன்சர் செல்ஸ் எங்கெங்க இருக்கோ அது எல்லாத்தையுமே டெஸ்ட்ராய் பண்ணும். அதே மாதிரி அதுக்கு சைடு எஃபெக்ட் என்னன்னா, ரொம்ப ஆக்டிவா டிவைட் ஆகிற செல்ஸ், அதாவது ஹேர் செல்ஸ், அதனால தான் முடி கொட்டுறது இருக்கு. அப்புறம் நம்மளோட பிளட் செல்ஸ், WBC, RBC, பிளேட்லெட், இந்த மாதிரி நம்ம பிளட் செல்ஸும் டெய்லி டிவைட் ஆகி ப்ரொடியூஸ் ஆகிற செல்ஸ். இந்த மாதிரி செல்ஸும் சம் ஆஃப் த கீமோதெரப்பி கொடுக்கும்போது அந்த செல்ஸ், நம்மளோட நார்மல் செல்ஸுமே அதில் அஃபெக்ட் ஆகும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் உங்களுக்கு ஃபீவருங்கிறது எப்போ வரும்? உங்கள் எதிர்ப்பு சக்தி அணுக்கள், அதாவது நம்மளோட WBC கவுண்ட் குறையறப்ப வரலாம். ஸோ நம்ம கீமோதெரப்பி இப்போ கொடுத்துருக்கோம். இது நம்ம படிப்போம்ல, இந்த கீமோதெரப்பி கொடுத்தா யூஸ்வலாக 3rd டே, இல்லை இந்த கீமோதெரப்பி கொடுத்தா 7th டே WBC கவுண்ட் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது நம்ம எதிர்ப்பு சக்தி அணுக்களும் நம்மளோட ஃபுட் இன்டேக் பொறுத்தவரையிலையும் அது ஒருத்தருக்கு டிஃபர் ஆகலாம். இப்போ கீமோதெரப்பி கொடுத்து அவங்க டிஸ்சார்ஜ் சம்மரியில் என்ன சொல்றாங்க, ஃபீவர் இருக்கு அப்படின்னா உடனடியாக நோட்டிஃபை பண்ணுங்க. அப்படின்னா என்ன, 3rd டேவோ 7th டேவோ உங்களுக்கு ஒருவேளை ஃபீவர் இருந்துச்சுன்னா WBC கவுண்ட் குறைஞ்சிருக்கலாம் அப்படிங்கிறத சஸ்பெக்ட் பண்ணுறாங்க.